குளத்தில் ஒரு கல்லை போட்டால் அடுத்தடுத்து அதிர்வுகளை ஏற்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள். அப்படித்தான் மலையாள திரையுலகில் ஒரு நடிகை அம்பலப்படுத்திய புகார் அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளுக்கான தொடக்கமாக மாறியிருக்கிறது. தொடர் பாலியல் புகார்களால் அதிர்ந்து போயிருக்கும் கேரள திரையுலகில் குற்றச்சாட்டுக்கு ஆளான நடிகர்கள் மீது வழக்குகள் பாய்ந்திருக்கின்றன. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவுமான முகேஷ், ஜெயசூர்யா ஆகியோர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பு வகித்த எடவேல பாபு, மணியன் பிள்ளராஜு, வழக்கறிஞர் சந்திரசேகரன், தயாரிப்பு கட்டுப்பாட்டாளர் நோபல் மற்றும் விச்சு ஆகியோர் மீதும் நடிகை ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக புகார் அளித்துள்ளார். மலையாள திரைத்துறையில் நடிகைகள் அளிக்கும் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழுவை சேர்ந்த ஐஜி பூங்குழலி IPS-ஐ புதிய தலைமுறை தொடர்பு கொண்டது. தங்கள் பணி ஹேமா கமிட்டியில் அளிக்கப்பட்ட புகார்களை சார்ந்தது அல்ல என்று பூங்குழலி தெரிவித்துள்ளார். ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. we are not going into the aspects of ஹேமா கமிட்டி. அப்போ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் மற்ற பிளாட்ஃபார்ம்ல ரைஸ் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ், எங்களை டைரக்டா அப்ரோச் பண்ற கம்ப்ளைண்ட்ஸ், இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு கொடுத்து நாங்கள் கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஸோ எங்களோட ப்ரவ்யூல ஹேமா கமிட்டி ரிலேட்டடா இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எதுவும் நாங்கள் இப்போ எடுக்கிறதில்ல. புகார் அளிக்க முன் வராதவர்களை தொடர்பு கொண்டு நம்பிக்கை கொடுத்து புகார்களை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பூங்குழலி IPS தெரிவித்தார். வெளியில சொன்னா தப்பா நினைச்சிருவாங்க, இல்ல அவங்களோட சினி ஃபீல்ட்ல அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நாங்க அவங்களுக்கு மாரலா சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியும் அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கொடுத்தா பல இடத்துலயும் நாங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி லீகல் ஆக்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம். முன்னதாக 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோட்டலில் நடிகை ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் நடிகர் சித்திக் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தை சேர்ந்த நடிகை ஒருவர் 2009 நடந்த சம்பவம் பற்றி அளித்த புகாரில் இயக்குனர் ரஞ்சித் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மலையாள திரை உலகில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள் குறித்து விசாரிக்க 2017ஆம் ஆண்டு நீதிபதி ஹேமா தலைமையில் குழு ஒன்றை அமைத்தது கேரள அரசு. இதன் அறிக்கை கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பின் அண்மையில் அறிக்கை விவரங்கள் வெளியிடப்பட்டு புயலை கிளப்பிக் கொண்டிருக்கின்றன.